ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பெல்ட் பட்டி நம்ம எப்படி ஈஸியாக சிம்பிளாக நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த பெல்ட் பட்டி கட் பண்ணதில் நிறைய டவுட் இருக்குது. நம்ம சிலது நம்ம கட் பண்ணது கொஞ்சம் பெருசாக இருக்கா அல்லது சின்னதாக இருக்கா, அந்த மாதிரி இருக்க ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேக் பார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பேக் பார்ட் நான் ரெடி அளவு ஒரு 14 இன்ச் எடுத்துருக்கிறேன். ஃபோல்டிங் பண்ணிக்கிறதுக்காக பேக்கில் நம்ம திருப்பி எடுப்போம் பாருங்கள், அதுக்காக 1.5 இன்ச் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க. கட் பண்ணதை எடுத்து வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு பாருங்கள், இந்த நம்ம அந்த இது இருக்கு பாருங்கள் கட்டிங், அந்த இடத்துலேருந்து கீழே பேக் பார்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 4.25 இருக்குது. இப்போ இதோட நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 10.25 இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட நீளம் 10.25 இருக்குது. இப்போ நம்ம அதை கட் பண்ணதுக்கப்புறமா அதை மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம பெல்ட் பட்டி கட் பண்ணதுக்காக ஸ்ட்ரெயிட்டான ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இந்த அப் அண்ட் டவுன் வாரது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் இதே மாதிரி ஒருக்கா கட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டேன். லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம 4.25 நமக்கு நீளம் இருந்து பாருங்கள், அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4.25 எனக்கு இருந்தது, அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். வண்ணம் 10.25, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் எப்போதுமே நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட 1 இன்ச்சு கம்மியாக தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம டாட்டு பிடிக்கும்போது அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம பெல்ட் பட்டி கட் பண்ணும்போது 1 இன்ச்சு நம்ம கம்மியாக கட் பண்ணாலே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா தான் துணி வர, அதை நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ அந்த 10.25 நான் மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துருக்கிறேன். லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ அந்த 10.25 நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அதுலேருந்து டேப்பை இந்த மாதிரி 2ஆக பிடிச்சி அதில் பாதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பார்த்து அதில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து நான் ஒரு 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே மேலே நமக்கு 4.25 நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அது கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துலேருந்து இந்த 1.25 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துக்கு இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி நம்ம எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து நம்ம இதில் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே இதில் நம்ம ஒரு பக்கத்துக்கு நான் 1.25 இன்ச்சு நான் ஃபோல்டிங் பண்ணுவேன். அப்போ நமக்கு இதில் 2.5 இன்ச்சு நமக்கு வந்துடுது. அந்த 2.5 இன்ச்சு நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். 1.25, இந்த பக்கம் 1.25 ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த பெல்ட் பட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அதை கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம் பாருங்கள். மார்க் பண்ணதை அப்படியே நம்ம பெல்ட் பட்டியை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நமக்கு பெல்ட் பட்டி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ இந்த பெல்ட் பட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது, அப்போ நமக்கு இது பெருசாக இருக்காதா பேக் பார்ட்டோடையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். நம்ம இதில் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதில் ஒரு 1/4 இன்ச்சு, அதில் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும் பாருங்கள். நம்ம டாட்டு பிடிக்கும் போதே கொஞ்சம் இது நீளம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இது 2 எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம பெல்ட் பட்டி எடுத்து வச்சுக்கலாம். பெல்ட் பட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைக்கும்போது அதில் கொஞ்சம் கம்மியாயிரும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு தையலுக்கு போயிடும். டாட்டு பிடிக்கும்போது நமக்கு ஒரு கொஞ்சமாக கம்மியாக தான் செய்யும். இப்போ கீழே நம்ம ஃபோல்டிங்காக 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன் பாருங்கள். அதை நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணி அதை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு வச்சு பார்த்துக்கோங்க.
ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இந்த டாட்டெல்லாம் பிடிச்சும்போது இதில் வந்து நம்ம 1 இன்ச்சு நம்ம வந்து பெல்ட்டு பட்டி வந்து நம்ம தையல் போடுவோம் பாருங்கள். தையல் போட்டு நம்ம மேலேயே நம்ம அதே அளவில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையல் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் வராமல் நீட்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.